டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM Jewellers and Gems, சிதம்பரம். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report. Flat 30% discount, free home collection. Call 9585177993. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. மனம் தேடும் ஆலயம். பிறவி மருந்தீஸ்வரர், திருத்துறைப்பூண்டி. உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் விட மிக மிக முக்கியமான செல்வம் ஆரோக்கிய செல்வமாகும். கோடி ரூபாய் இருந்தாலும் ஆசைப்பட்ட உணவை உண்ண முடியாத நிலை வந்தால், பணம் இருந்தாலும் அவர் ஏழைதான். இன்றைய காலகட்டத்தில் உணவு உண்ண மறந்தாலும் மருந்து மாத்திரைகளை யாரும் மறப்பதில்லை. அதேபோல மாதம் பிறந்ததும் மளிகை பொருட்களை விட மருந்து மாத்திரை செலவு அதிகமாக இருக்கிறது. இப்படி நோயுடனே வாழ்வோர்கள் மாத்திரை மருந்துகள் இல்லாமல் வாழவும், உங்கள் நோய் எல்லாம் இனி தீர்ந்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழவும் ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? ஆம் நேயர்களே, அப்படி ஒரு ஆலயத்தை தான் தற்பொழுது காண இருக்கின்றோம். தேர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வரும் ஊர் திருவாரூர். திருவாரூர் தேர் அழகு என்பார்கள். அந்த திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மிக ரம்யமான சூழலில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர். பெயரிலேயே மருந்தை வைத்திருக்கும் இந்த இறைவனை வணங்கினால் எப்பேற்பட்ட நோயும் தீருமாம். குறிப்பாக குரோனிக் இல்னஸ் எனப்படும் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டே தீர வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் ஒரு முறை இத்தலம் வந்து வழிபட்டால் நிச்சயம் தீராத நாள்பட்ட நோயும் தீரும் என்கிறார்கள். சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம், திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். அது மட்டுமல்ல, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழவும் மாங்கல்ய தோஷம் தீர்க்கும் ஸ்தலமாகவும் இத்தலம் உள்ளது. வாருங்கள், ஆலயத்தை தரிசிப்போம். இத்தல மூலவர் திருநாமம் பிறவி மருந்தீஸ்வரர். அம்மன் பெயர் பெரிய நாயகி. பழமை சுமார் 1000 - 2000 வருடங்கள். ஸ்தல சிறப்பு: தீர்க்காயுள் அருளும் ஸ்தலம், மாங்கல்ய தோஷம் நீக்கும் ஸ்தலம்,
அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில். தீராத நோயால் தொடர்ந்து மாத்திரை மருந்து உட்கொள்பவர் தரிசிக்க வேண்டிய கோயில். இனி இத்தல வரலாற்றை காண்போம். முன்னொரு சமயம் திலீப சக்கரவர்த்தி என்றொரு மன்னன் வேட்டையாட சென்றபோது அழகான 2 மான்களை காட்டில் கண்டான். உடனே தனது வில்லால் ஒரு மான் மீது அம்பு எய்தான். ஆ என்றொரு சத்தம் அவன் அம்பு எய்த இடத்தில் இருந்து வருவதை கேட்டு பதைத்தபடி அருகில் சென்று பார்த்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு அது மானல்ல, மான் உருவில் இருந்தது ஒரு முனிவர் என்று தெரிய வந்தது. அந்த முனிவர் அருகில் நின்ற மானும் பெண்ணாக மாறியது. அது அந்த முனிவரின் மனைவி. அம்பு காயப்பட்ட முனிவர் இறந்துவிட்டதால் செய்வதறியாது திகைத்த சக்கரவர்த்தி முனிவரின் மனைவியிடம், தாயே, நான் மான் என்று நினைத்துதான் அம்பு எய்தேன். ஆனால் இப்படி ஒரு முனிவரை கொன்று தீராத பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே என்று கண்ணீர் சிந்தினார். அவரை பார்த்து, இதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. தெரியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. அதே சமயம் கணவரின்றி என்னால் வாழ இயலாது. எனவே என்னையும் அம்பெய்து கொன்றுவிடுங்கள் என்றார். இதை கேட்டதும் சக்கரவர்த்தியின் வேதனை இன்னும் அதிகமானது. முனிவரை கொன்ற பாவமே மனதை துளைத்தெடுக்கும் போது ஒரு பெண்ணை கொன்று இன்னும் பாவத்தை சேர்த்துக் கொள்வதா என்று நினைத்த சக்கரவர்த்தி தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை மனதால் நினைத்தார். அவர் நினைத்த மறுநொடியே அங்கு தோன்றினார். அப்போது அங்கிருந்த முனிவரின் மனைவி வசிஷ்டரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். தன் காலில் ஒரு பெண் விழுந்ததைக் கண்டதும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க என்று சட்டென்று கூறிவிட்டார் வசிஷ்டர். அப்படி வாழ்த்திய பிறகுதான் வசிஷ்ட முனிவருக்கு அது முனிவரின் மனைவி என்பதும் முனிவர் அம்புப்பட்டு இறந்து போன விஷயமும் தெரிய வந்தது. இருப்பினும் தான் சுமங்கலியாக வாழ வாழ்த்துவிட்டோமே என்று நினைத்த வசிஷ்டர் ஒரு உபாயம் கூற முன்வந்து ஒரு கதையை அந்த முனிவரின் பத்தினிக்கு கூறலானார். அந்த கதை இதோ. முன்னொரு காலத்தில் ஜல்லிகை என்றொரு அசுரி இருந்தாள். அசுரியான போதும் அவள் சிவநெறியில் சிறந்து விளங்கினாள். ஒரு நாள் கூட சிவபூஜை செய்ய தவறியதில்லை. அப்படிப்பட்ட அந்த அசுரிக்கு வாய்த்த கணவன் விருப்பாட்சனோ கொடூரமானவன். யாரை பார்த்தாலும் அப்படியே விழுங்கிவிட்டு எதுவும் தெரியாதவன் போல ஏப்பம் விட்டு விடுவான். அப்படிப்பட்ட அந்த அசுரன் ஒரு நாள் வேதம் ஓதும் ஒரு சிறுவனை கண்டான். அந்த சிறுவன் அப்போதுதான் தனது தந்தைக்கு திதி கொடுக்க சென்று கொண்டிருந்தான். அவனை வழிமறித்து அப்படியே தூக்கி விழுங்கிவிட்டான் விருப்பாட்சன். ஆனால் வேத மந்திரம் ஓதும் சிறுவனை உண்டதால் தோஷம் விஷமாகி அசுரன் இறந்து போகிறான். இதை கேள்விப்பட்டு மிகவும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்த அசுரி ஜல்லிகை உடனே ஒரு ஸ்தலத்திற்கு சென்று ஈசனை வழிபடுகிறாள். அந்த ஸ்தலம்தான் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர். சிறந்த சிவபக்தி என்பதால் சிவனை நோக்கி தொடர்ந்து வேண்டுகிறாள். அப்படி வேண்டும் வேளையிலும் கணவனை காப்பாற்றச் சொல்லாமல் தர்மம் காக்கிறாள். ஈசனிடம் அவள், என் கணவர் நல்லவர் அல்ல, ஆனாலும் அவரின்றி நான் வாழ விரும்பவில்லை. இந்த உலகில் பிறப்பவர்களை அரக்க குணமின்றி பிறக்கச் செய், இல்லையேல் பிறவியை நீக்கிவிடு என்று வேண்டினாள். அதை கேட்டதும் அம்பாளும் இறைவனும் அங்கு தோன்றி விருட்பாட்சனையும் அவன் விழுங்கிய சிறுவனையும் உயிர்ப்பித்தனர். இந்த கதையை கூறி முடித்த வசிஷ்டர், அசுரகுல பெண்ணுக்காக இறங்கிய இறைவன் உனக்காகவும் நிச்சயம் இறங்குவார். எனவே நீ உன் கணவனின் உடலை சக்கரவர்த்தியின் ஆட்கள் உதவியோடு எடுத்துக்கொண்டு காவிரி கரையோரம் வில்வவனம் உள்ள பகுதிக்கு செல். அங்கு ஒரு சிவலிங்கமும் அம்பாள் சிலையும் இருக்கும். அந்த கோயிலில் ஜல்லிகை தீர்த்தம் உள்ளது. அதில் நீராடி 3 கை தண்ணீர் எடுத்து உன் கணவரின் உடலில் தெளித்தால் அவர் பிழைத்துக் கொள்வார் என்றார். முனிவரின் மனைவியும் அப்படியே செய்தாள். முனிவர் உயிர் பெற்றார். அப்போது இறைவனும் இறைவியும் அவர்களுக்கு காட்சி கொடுத்தனர். அப்போது முனிவரின் மனைவி, தாயே, என்னை போலும்
ஜல்லிகை போலவும் தன் கணவரின் உடல் நலம் நாடி இங்கு வரும் பக்தைகளுக்கு தீர்க்க சுமங்கலியாயிருக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள். கோயில் சிறப்புகள். இது இறந்தவரையும் பிழைக்க வைக்கும் ஸ்தலம் என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆயுள் குறைபாடு உள்ளவர்கள் அதிகமாக இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினால் எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் என்கிறார்கள். ஆதி காலத்தில் திருத்தருவாகிய வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் விளங்கியதால் வடமொழியில் விஸ்வாரணியம் என்றும் தமிழில் திருத்தருப்பூண்டி என்றும் பெயர் பெற்ற திருத்தலப்பூண்டி தற்போது திருத்துறைப்பூண்டி என மருவி விளங்குகிறது. இங்குள்ள பிறவி மருந்தீசர் கோயிலில் விளங்கும் லிங்கமானது பாதாள லிங்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த சிவலிங்கம் தம்மை தரிசிப்பவர்களின் பிறவி பிணியை நீக்குவதால் பிறவி மருந்தீசர் என்றும் வடமொழியில் ஸ்ரீ பாபா ஔஷதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் குடியிருக்கும் அம்பாள் பெண்களின் குறை தீர்க்கும் தாயாக உள்ளார். மேலும் எண்ணற்ற தனி சந்நிதிகள் இத்தலத்தில் உள்ளன. இது மிகவும் பழமையான ஆலயம். திரும்பிய திசையெங்கும் அழகிய தூண்களும் பிரகாரங்களும் அற்புதமாக உள்ளன. தல பெருமை. இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவ சக்திகள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திர தேவதைகள் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய தலமே பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி அல்லது ஜென்ம நட்சத்திர நாளில் இத்தலம் வந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் என்கிறார்கள். இத்தலத்தில் இருக்கும் நடராஜர் சந்திரசூடாமணி தாண்டவராக அருள் பாலிக்கிறார். இந்த நடராஜர் வெளிப்பிரகாரத்தில் கோபுர வாயிலுக்கு அருகே உள்ளார். சுவாமி சந்நிதியின் தென்புறத்தில் உள்ள மகாலிங்கத்தை வழிபட்டால் மனக்குறைகள் அனைத்தும் தீருமாம். இத்தலத்தில் இருக்கும் மரகத லிங்கம் மிகவும் விசேஷமானது என்கிறார்கள். திருவிழா காலங்கள் மரகத லிங்கத்திற்கு அற்புதமாக சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதேபோல முதற் பிரகாரத்தில் வடக்கே கஜ சம்ஹார மூர்த்தி தனிக்கோயில் உள்ளது. இப்பெருமான் மிகவும் அழகாகவும் பிரமிக்க வைக்கும் வகையிலும் அருள் பாலிக்கிறார். இந்த கஜ சம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் எந்த பயமும் ஒருவரை நெருங்க முடியாது என்கிறார்கள். திருவிழா. சித்திரை திருவிழா இங்கு விசேஷம். நவராத்திரி மற்றும் திருவாதிரை விழாவும் பிரம்மாண்டமாக நடக்கிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில், திருத்துறைப்பூண்டி 614713, திருவாரூர் மாவட்டம். எப்படி செல்வது? திருவாரூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் திருத்துறைப்பூண்டி உள்ளது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது. பிறவி மருந்தீசர் கோயில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக விளங்குவதால் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகம், ஆந்திராவில் இருந்தும் திரளான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். எத்தனையோ அதிசயங்கள் ஆண்டவனை ஆலயத்தில் சென்று தரிசிக்கும் போது நமக்கு அனுபவமாகும். அப்படி தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் மாங்கல்ய தோஷத்தால் பயந்து கொண்டிருப்பவர்களும் கட்டாயம் இத்தலம் வந்து வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும், கஷ்டமெல்லாம் தீரும். பிறவி மருந்தீஸ்வரர், திருத்துறைப்பூண்டி. மனம் தேடும் ஆலயம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.
மக்களின் மருந்தகம் காவிரி மருத்துவமனை எதிரில் ஆழ்வார்பேட்டை. ஜெனரிக் மெடிசன் 60 to 90% டிஸ்கவுண்ட். இலவச டெலிவரி. கால் 7993177993. தங்க தரத்தில் உலக சாதனை. பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.